நெக்ஸ்ட்டு நம்ம பார்ப்போம். ட்ரேட் யூனியன் தான் இதுவுமே. அதில உள்ள டிசல்யூஷன், அமால்கமேஷன் இது பார்ப்போம் நம்ம. டிசல்யூஷன் அப்படிங்கிறது வந்து நத்திங் பட் அந்த ட்ரேட் யூனியனை வந்து டிசால்வ் பண்ணுறது. லைக் மொத்தமாக க்ளோஷர் ஆர் டெர்மினேட்டிங். மொத்தமாக முடிச்சிடுறது. அந்த ட்ரேட் யூனியன் எப்படி முடிக்கிறது அப்படின்ட்டு. அதாவது ஆரம்பிச்சிட்டோம், அதுக்கு ஒரு முடிவு வேணும்ல. ஸோ அது முடிக்கிறது எப்படி அப்படின்னு பார்ப்போம். இது வந்து செக்ஷன் 27 ஆஃப் த ட்ரேட் யூனியன் ஆக்ட் 1926 வந்து இதை பற்றி சொல்லுது. இது டெசல்யூஷன் ஆஃப் ட்ரேட் யூனியன் அப்படிங்கிறத பற்றி. ஆஃபீஸ் பேரர்ஸ் சொன்னோம் பார்த்தீங்களா, அதில் வந்து இருக்கிற ஒரு செக்ரட்டரி ஆஃப் த ட்ரேட் யூனியன் இருக்கணும், சைன் பண்ணணும் அந்த டிசல்யூஷனில். 7 மெம்பர்ஸ் ஆஃப் த ட்ரேட் யூனியன் அவங்களுமே வந்து அதில் சைன் பண்ணணும். சைன் பண்ணி வந்து இது ரெஜிஸ்ட்ராருக்கு வந்து ஒரு 14 நாட்களுக்குள்ளே நம்ம அனுப்பணும். ரெஜிஸ்ட்ரார் ஆஃப் சொசைட்டிஸ்னு கூட வச்சுக்கலாம். அவருக்கு 14 நாட்களுக்குள்ளே அனுப்பிச்சிட்டு அவர் அப்ரூவ் பண்ணிட்டோம்னா அந்த சங்கத்தை வந்து கலைச்சிடலாம். வந்து செக்ஷன் 27ல் இது வந்து பேசிக்காக சொல்லப்படுது. இப்போ வந்து செக்ஷன் 27 ஆஃப் 1ல் வந்து இந்த பாலிசி வருது. வந்து ஒரு ரெஜிஸ்டர்டு ஒரு ட்ரேட் யூனியன் இருந்தால் அது நம்ம இப்போ மேலே பார்த்த மாதிரி நம்ம வந்து அதை வந்து டிசால்வ் பண்ணலாம். The dissolution is dissolving. செக்ஷன் 27(2) வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, இது பர்டிகுலராக இப்போ ஒரு சங்கத்தை கலைக்கிறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு காரணத்தை கொடுக்கணும். ஏன் கலைக்கிறோம் அப்படின்ட்டு. ஒன்று அவங்க வந்து லேபர் வெல்ஃபேருக்கு எதிராக ஏதோ பண்ணியிருக்கலாம், செயல்பட்டிருக்கலாம் அப்படின்னு. இல்லை வேற ஏதாவது முறைகேடான செயல்கள் வந்து செஞ்சுருக்கலாம் அப்படிங்கிறதுனால கலைச்சிருக்கலாம் அப்படின்ட்டு. இந்த முறைகேடான செயல்களில் வந்து இந்த மேல் ப்ராக்டிஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ் நடந்திருக்கலாம், டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஃபண்ட்ஸில் வந்து எதாவது பிரச்சனை வந்திருக்கலாம். இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தோம், காம்பன்சேஷன் எடுத்து கொடுக்கணும், சங்கத்து பணத்தில் இருந்து தான் கொடுக்கணும் அப்படின்ட்டு பார்த்தோம். இந்த மாதிரி கொடுக்குற பட்சத்தில் வந்து அதில் ஏதாவது ஒரு கையாடல், அதாங்க கரெக்டான வார்த்தை. முறைகேடை விட கையாடல் தான் வந்து பணம் சம்பந்தமான வார்த்தை. கையாடல் பண்ணியிருந்திருக்கலாம். ஸோ இந்த மாதிரி கையாடல் நடந்துக்க முன்னாடி ஃப்ராடுலண்ட் ஆக்ட் நடந்திருக்கும் போது 27(2) படி இதை வந்து ப்ரூவ் பண்ணிட்டு வந்து நம்ம வந்து அந்த இதே டிசல்யூஷனை வந்து நம்ம வந்து கொண்டு வரலாம். இப்போ ஒரு அன்ரெஜிஸ்டர்டு ட்ரேட் யூனியன் இருந்தால் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். அன்ரெஜிஸ்டர்ட்னா இப்போ நம்ம என்ன அப்போ இருந்து நம்ம ரெஜிஸ்டர்ட்னே பார்த்துக்கிட்டு இருந்தோம், இப்போ எப்படி அன்ரெஜிஸ்டர்டு அப்படின்னு யோசிக்காதீங்க. ஒரு ட்ரேட் யூனியன்ஸை அன்ரெஜிஸ்டர்டாகவும் வச்சுக்கலாம். பட் என்ன அப்படின்னா கவர்மெண்ட் வெல்ஃபேர், கவர்மெண்ட் அமெனிட்டிஸ் கிடைக்காது, அவ்வளோதான். இப்போ டெசல்யூஷன் ஆஃப் அன் அன்ரெஜிஸ்டர்ட் ட்ரேட் யூனியன் எப்படி நடக்கும் அப்படின்னா வந்து எய்தர் வந்து ஆல் த மெம்பர்ஸ் ஆஃப் த ட்ரேட் யூனியன் வந்து அவங்க வந்து சரி அப்படின்னு ஒரு ஒப்புதல் தெரிவிக்கணும். இல்லை வந்து பை அன் ஆர்டர் ஆஃப் த கோர்ட்டு தான், நேராக வந்து அது கோர்ட்டுக்கு தான் போய் கலைக்கணும் அது. ஸோ இப்போ நார்மலான ஒரு ரெஜிஸ்டர்ட் ட்ரேட் யூனியன் கலைக்கிறதுக்கு வந்து உண்டான விஷயங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த செக்ரட்டரி வந்து சைன் பண்ணி அந்த 7 மெம்பர்ஸ் சைன் பண்ணி அந்த மாதிரி ரெஜிஸ்ட்ராருக்கு அனுப்பிச்சு முடிச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா வந்து அன்ரெஜிஸ்டர்டாக இருக்கிற பட்சத்தில் எல்லா மெம்பர்ஸும் வந்து அது வந்து கன்சென்ட் தெரிவிக்கணும். தெரிஞ்சுட்டு இல்லைன்னா அப்படி இல்லை, எல்லா மெம்பர்ஸும் வர முடியல, யாருக்காவது அதில் வந்து ஒப்புதல் இல்லை, எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்கன்னா கோர்ட்டுக்கு தான் போகணும். இது ஒரு நல்ல டிஃப்ரென்ஸ் இது டிசல்யூஷனில். இதுக்கப்புறம் வந்து அமால்கமேஷன் ஆஃப் ட்ரேட் யூனியன்ஸ் பார்ப்போம். அமால்கமேஷனுங்கிறது வந்து ரெண்டும் வந்து ஒன்று சேர்றது. இட் இஸ் லைக் ஜாயினிங் ஆர் மிக்சிங் அப் ஆஃப் 2 or more யூனியன்ஸ். 2 or more வந்து மிங்கிள் பண்ணி ஒரு யூனியனாக ஃபார்ம் பண்ணுற விஷயங்கள் இது. இது வந்து செக்ஷன் 24 ஆஃப் ட்ரேட் யூனியன் ஆக்ட் 1926ல் இது டிஸ்கஸ் பண்ணுறாங்க. இந்த இன்னொரு சங்கத்தோட இவங்க சேர்ந்து செயலாற்ற விரும்பும் போது இவங்க எப்படி இதுக்கு ஒப்புதல் பெறணும்? ஏன்னா இங்கே உள்ள மெம்பர்ஸும் சரி, அங்கே உள்ள மெம்பர்ஸும் சரி, அவங்களுக்கு தனித்தனியாக விருப்பங்கள் இருக்கலாம்ல. வேணாம், நாங்கள் இந்த சங்கம் தான் தெரிஞ்சு வந்தோம், நீங்கள் என்ன எங்களை கொண்டு போய் அந்த சங்கத்தில் சேர்க்குறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு எதிர்ப்பு வரலாம். ஸோ அதனால் வந்து இதுக்கு எசென்ஷியல் இன்க்ரீடியன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து half of the members of the each union must vote. இது வந்து என்னென்னா half of the members in the sense 50%. இப்போ 100 பேர் இருக்கிறாங்க, அந்த மெம்பர்ஸாக இருக்கிறாங்கன்னா 50 பேர் வந்து அதில் வந்து ஓட் பண்ணணும். அந்த 50 பேர் ஓட் பண்ணிவிட்டு அதில் வந்து அந்த 60% ஆஃப் த ஓட் மஸ்ட் பி இன் ஃபேவர் ஆஃப் அமால்கமேஷன். அந்த மொத்த ஓட்ஸ்லேருந்து 60% வந்து அதுக்கு ஃபேவராக இருக்கணும். சரி, ஓகே, ரெண்டு ட்ரேட் யூனியன்ஸையும் சேர்த்துடலாம். இந்த ப்ரொசீஜர் வந்து எப்படி அப்படின்னா வந்து இப்போ இந்த மீட்டிங் வச்சாச்சு, இதை எடுத்துகிட்டு போயிட்டு இதையுமே மறுபடியும் என்ன பண்ணணும் அப்படின்னா இப்படி நடத்தி முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து ரெஜிஸ்ட்ரார் ஆஃப் சொசைட்டிஸ் கிட்ட போய் ஒரு பெட்டிஷன் கொடுத்து அதுக்கப்புறம் அதுக்குரிய டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 14 நாட்கள், அந்த 14 days அதை முடிச்சதுக்கப்புறம் இதை வந்து 2 சங்கத்தையும் ஒன்றாக இணைச்சிக்கலாம். அதுதான் வந்து அமால்கமேஷன் ஆஃப் ட்ரேட் யூனியன். இதில் வந்து நிறைய இடத்துல வந்து இந்த புக்கில் பார்த்தீங்கன்னா டிசல்யூஷன் அப்படின்ட்டு வந்திருக்கு இந்த அமால்கமேஷனுக்குள்ளேயே. ஏன் இந்த டிசல்யூஷன் வருது அப்படின்னா வந்து அதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா வந்து சரி, இப்போ 2 சங்கம் தனித்தனியாக இருக்குது, அவங்களுக்கு தனித்தனியாக வந்து ஏற்கனவே ஒரு பேர் இருக்குது, அவங்களோட அப்ஜெக்டிவ்ஸ் தனியாக இருக்குது. இப்போ இந்த ரெண்டையும் சேர்க்கும்போது இது ஏபின்னு வச்சுக்குவோம். அப்போ இது வந்து 3ஆவதாக ஒரு சங்கத்தை உருவாக்க போகிறோம், அது வந்து சி, அது ஏயும் பியும் இணைத்து.
அப்படிங்கும்போது இந்த ஏங்கிறத வந்து டிசால்வ் பண்ணணும், பிங்கிறதையும் டிசால்வ் பண்ணணும். டிசால்வ் பண்ணிட்டு தான் அந்த சிங்கிறத ஒன்றா ஃபார்ம் பண்ணணும். ஸோ அதனால தான் அந்த டெசல்யூஷன் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்டில் அந்த அமால்கமேஷனுக்குள்ளேயே கொஞ்சம் வருது.